இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் வசனம் 3-4. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மொழிவீடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆண்டவருக்கு பிரியமான கோரேசுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் அந்த மகனுக்கு சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் கடந்து போவேன், கோண நாளைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்முடைய காரியங்கள் இருக்கிற பொழுது என்ன தடைகள் வரலாம், என்ன போராட்டங்கள் வரலாம், இதற்கு மேல நீங்க முன்னேற முடியாது அப்படிங்கிறபடி தடைகளை மனிதர்கள் கொண்டு வரலாம். பிசாசின் வல்லமைகள் தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் முறிக்க வல்லமை உள்ளவர். எந்த இடத்துல உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தாரோ, எந்த இடத்தை உங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருந்தாரோ, இந்த இடத்துல உங்களை ஸ்தாபிக்கணும், இந்த இடத்துல இந்த வேலையில இந்த இடத்துல உங்களை உயர்த்தணும், எந்த இடத்துல ஆண்டவர் முடிவு செய்து வைத்திருந்தாரோ அந்த இடத்தை யாரால் எடுக்க முடியாது. உங்களுக்கென்று முன்குறிக்கப்பட்ட இடம், உங்களுக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஸ்தானம், அது உங்களுக்குரியது தான். அதற்கு எத்தனையோ தடைகள் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப கலங்கி போய் இருக்கிறீங்க. ஐ டிசர்வ் தட் பொசிஷன். நான் பட்ட கஷ்டத்துக்கு, நான் பட்ட பிரயாசத்திற்கு எனக்கு இந்த நன்மை கிடைத்திருக்கணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த பலனும் பரத்தின் பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது என்ன வெண்கல கதவுகளா இருக்கலாம், என்ன இரும்பு தாழ்பால்களா இருக்கலாம், என் ஆண்டவர் உங்களுக்காய் முறிப்பார். என் ஆண்டவர் தடைகளை உடைத்து போடுவார். தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கார். கவலையே படாதீங்க. கோரேசுக்கு சொன்னார், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேஸ் ராஜாவை அழைத்து நாமம் தரித்து அவன் மூலம் தன் சுத்தத்தை நிறைவேற்று நினைத்தவர். இன்னைக்கு அவரை நேசிக்கிற, ஆண்டரை நேசிக்கிற, ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழுகிறவங்களுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை கொடுக்க மாட்டாரா? என்ன தடைகளா இருந்தாலும் என் ஆண்டவர் உடைப்பார். தடைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. இதற்கு மேலே என் கையில கிடைக்கவா போகுது? இந்த நன்மைக்கு நான் பாத்திரனா இருக்கவா போறேன்? அவர்தான் நம்மளை ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமுள்ள மகனாய் மகளாய் மாற்றுகிறவர். என்ன தடையா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுக்காய் உடைப்பார். உடைக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உடைக்கப்பட முடியாதபடி இருக்கிற எரிகோவையே தகர்த்த என் ஆண்டுடைய வல்லமை உங்களுக்காய் செயல்படும். தடைகளை உடைக்கிற வல்லமை உங்களுக்காய் இன்றைக்கு செயல்பட போகிறது. மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து கொண்டிருங்க. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதம் உங்க கரத்துல வந்து சேரும். God bless you.